ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிகள் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக இதை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. இப்போ நாம் அடுத்த பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். அதாவது போன இதிலேருந்து Q&A செக்ஷன்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கேள்வி பதில்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். நீங்கள் கேட்ட கேள்விகள் தான் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் மெயில் அனுப்பி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை சகோதரன் வேதாகம துணையோடு கூட நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்போ நம்ம அந்த கேள்வி பதில் பகுதியினுடைய அடுத்த எபிசோட்குள்ளே நம்ம போக போகிறோம். நம்ம மத்தியில் சகோதரர் ரூபன் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரதை நீங்கள் பார்க்குறீங்களா? நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. ஒரு கமெண்ட்டை ஹைலைட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்தது. ஆல் க்ளோரி டு காட். அதில் ஒரு கமெண்ட் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு ஆண்டவர் மேலே இருக்க அந்த பாசம், அந்த லவ் ஃபார் காட் நிறைய கூடிருச்சுன்னு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. ஐ திங்க் தென் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமாம், இது கர்த்தர் மகிமைக்கணும். ஜனங்களை தேவன் பக்கம் திருப்போம். வேதாகமத்தின் மேல் இன்னும் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு, அட்டாச்மெண்ட் வரணும் நமக்கு. அது ஏன்னா அது அவ்வளோ மகத்துவம் உள்ளது. நான் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு கன்சர்ன் சொல்லி கொடுத்துருக்கிறார். என்னென்னா, நான் இந்த வேதாகமத்தை காப்பாற்றுறதுக்கே இல்லை, வேதாகமம் என்னை காப்பாற்றுறதுக்கு கொடுக்கப்பட்டது தான். நான் அது மேலே உள்ள நேசத்தில் அதில் அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களை நினச்சி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்ன செய்ய போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி. என்னென்னா, உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். ரமன் வீட்டுக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. இதுவும் வந்து அவங்க நம்ம மேலே உள்ள பாசத்தில் சொல்கிறது தான். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், சில கமெண்ட்ஸ்க்கான பதில்களை கொடுக்க விரும்புகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. காரணம், அவர்களும் இந்த தெளிவுக்குள்ளே வரணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான். கர்த்தருக்கு சித்தமானால் இது வந்து இப்போது தெலுங்குலேயும் வருது. தெலுங்கு மக்களுக்கும் நீங்கள் இதை என்ன செய்யலான்னா ஃபார்வர்ட் பண்ணலாம். அதாவது HLM தெலுங்கு அப்படிங்கிற ஒரு சேனல் நம்முடைய HLMக்குள்ளேயே இருக்குது. HLM தெலுங்குன்னு இருக்குது. நீங்கள் போய் அதுலேயுமே அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், இதை அவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அப்படி தெலுங்கு பேசுகிற மக்களும் இதை தெரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நாம் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு போகிறோம். பிரதர், இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கு வரத்துக்கு காரணம் நம்ம கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. இதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேள்வி நான் கேட்குறேன். அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். என்னென்னா, ஒரு நாத்திகராக மாறிட்டார் ஒருத்தர், ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டார். ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிறதுக்கு அவர் அதில் ஒரு கேள்விகள் கேட்டிருக்கிறார். கேட்டபோது அதில் ஒரு கேள்வி, அதாவது வேதாகமத்தை குறித்து நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. அதில் பிரதானமாக அவர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு அடிப்படையாக அதே பைபிளில் தான் இருக்குது, 4வது நாளில் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் படைக்கப்பட்டது. ஆனால் 1ஆம் நாள்லையே வெளிச்சம் உண்டாக கடவுதென்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இந்த லைட் எங்கேருந்து வந்துச்சு? அவர் கேட்டிருந்த கேள்வி அதில் அப்படி தான் இருந்துச்சு. இந்த லைட் எங்கேருந்து வந்துச்சு? சூரியன் சந்திரனில் இல்லாத லைட்டை வேறு எங்கேருந்து கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த கேள்வியின் பேஸ்லையே நிறைய கேள்விகள் இருக்குது. இதே மாதிரி கேள்விகள் நிறையாவே இருக்குது இல்லையா? நீங்களும் பார்த்து, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த பைபிளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அடிப்படையே, அதுதான் ரீசனிங்க. பைபிள்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு புக்கோ இல்லாட்டி ஒரு சயின்ஸ் புக்கோ அது கிடையாது. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் புக் ப்ரைமரிலி. அதாவது நம்மளுடைய சிந்தனைக்கும் மேற்பட்டதான ஒரு புத்தகம். ஆண்டவர் எப்படி பேசுகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்ம இந்த ஜெனிசிஸ் 1 இருக்கிற மிஸ்ட்ரியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஜெனிசிஸ் 1 நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் மெயில்ஸ்லேயும் வந்திருந்தது, கமெண்ட்ஸ்லேயும் வந்திருந்தது, வாட்ஸ்அப்லேயும் வந்திருந்தது. அவங்க கேட்டதில் ஒரு முக்கியமான கொஷின் வந்து சீக்வன்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் தான். இந்த கொஷினுக்கு பதில் சொல்கிறோம், பார்ப்போம். இந்த எபிசோட் முடிகிறதுக்குள்ளேயும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டை இதை பார்த்துடலாம். அந்த பேக்ரவுண்ட் என்னென்னா, நம்மளுக்கு தெரியும்
எப்படி ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கோ அதே மாதிரி காட்ஸ் வேர்டுக்கு எப்போவுமே மினிமம் இன்னொரு சைடு இருக்கும். அதை தான் நம்ம கீன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா நீதிமொழிகள் 18:22 நம்ம பார்க்குறோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக்கொள்கிறான். இது இல்லாத கிறிஸ்டியன் மேரேஜஸ் 90% இருக்காது. 90% மேரேஜஸில் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒத்த வசனம் அதோட கீ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த சாப்டரில் இருக்குது. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமொழிகள் 19:14 இருக்குது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ ஃபஸ்ட்டு வசனம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற கீ என்னென்னா, காட்ஸ் வில் படி ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அவங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் போது தான் இந்த ஃபஸ்ட்டு வசனத்தோட ரிசல்ட் கிடைக்கும். இப்போது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறானுங்கிறது ப்ராமிஸ் இல்லையா? அந்த ப்ராமிஸுக்கான ஒரு கட்டளை இருக்குது அல்லது அதுக்கான ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டால், கர்த்தர் கொடுக்குற மனைவியை கல்யாணம் பண்ணுகிறவன் அதை கண்டடைகிறான். எக்ஸாக்டாக இல்லையா? மனைவியை கண்டடைகிற எல்லாருமே நன்மை கண்டடைகிறான்னு சொல்லிட முடியாது. இது இந்த 2வது வசனத்தை புரியாமையே கல்யாணம் பண்ணி 35 வருஷமாக கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்காங்க. டெஃபினட்டாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லையே, எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறது என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பல நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்குது, 2 பேருமே தேவ பிள்ளைகள் தான், ஆனாலும் ஏன் இப்படி அப்படின்னும் போது நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அதுதான். கர்த்தர் கொடுக்குற பையனோ கர்த்தர் கொடுக்குற மகளோ இது 2ஐயும் சேரும் போது தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. எக்ஸாக்டாக ரைட். அப்போ ஃபஸ்ட்டு வசனத்தோட கீ பார்த்திங்கன்னா இந்த வசனம் தான். இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு போயிடும். ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஆண்டவர் சூரியனை உண்டாக்குனது 4வது நாளில் படைச்சாருன்னு போட்டிருக்கு. ஆமாம். ஆனால் செடி மரஞ்செடிகள்லாம் படைச்சதுக்கு அது முன்னாடின்னு போட்டிருக்கு. இவங்க கேட்குற என்ன கொஷின்னா, எப்படி சூரியன் இல்லாமல் செடி வந்தது? ஓகே, இந்த சீக்வன்ஸ் சயின்டிஃபிக்காக தப்பாக இருக்கே, இது அப்போ எப்படி இது நம்பத்தக்கதா இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு கீ இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கேட்ட ஒரு கொஷின் சொன்னீங்க இல்லையா, அதனுடைய விடையும் நம்ம பார்த்துடலாம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் மரஞ்செடியெல்லாம் உண்டாகட்டும்னு சொல்கிறாரு, அதில் விதை இருக்க விஷயங்கள்லாம் வரணும்னு சொல்கிறாரு. இது அப்படியே ஆயிற்று அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. நான் ஒரு மீட்டிங்கில் கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு வேளை ஆண்டவர் காலையில் 6 மணிக்கு படைப்பை உருவாக்கணும், இந்த செடிகள்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறார். 6 மணிக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார், மரஞ்செடிகள்லாம் உண்டாக கிடவுது, விதை கொடுக்குற அத்தனை மரஞ்செடிகளும் உண்டாக கிடவுதுன்னு சொல்கிறார். இப்போ நான் கேட்டேன், எத்தனை மணிக்கு இது முளைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார், ஆண்டவர் சொன்னால் 6:01 முளைச்சிருக்கும். முடியாத ஆள் ஒன்றும் ஆண்டவர் கிடையாது, முடியும். இன்னொருத்தர் சொன்னார், சரி ஒரு 5 நிமிஷம் வேணால் ஆயிருக்கலாம் பிரதர், 6:05 முளைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ 99% பிலீவர்ஸ் இதை தான் நம்ம நம்பியிருப்போம். இதை நம்மளது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பைபிளை பொறுத்தளவுக்கு பைபிள் இஸ் அ சிஸ்டமேட்டிக் புக் அண்ட் அ வெரி வெரி காம்ப்ரிஹென்சிவ் புக். எல்லாத்தையும் உள்ளடக்கிய சிஸ்டமேட்டிக்காக பார்ட் பை பார்ட்டாக சொல்கிற புக். இந்த பைபிள் ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நம்ம படித்தோம்னா தான் அது என்ன சொல்ல வருதுன்றே புரியும். ஒரே வசனத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் வியூவே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது தே கேன் எண்ட் அப் வித் சம் ராங் அசம்ஷன்ஸில் தவறான அசம்ஷன்ஸில் அவங்க முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வசனத்தோட கீ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கு. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை.
இது 2வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. 1 அதிகாரத்தில் 1:11 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆல்ரெடி செடியை படைச்சிட்டாரு, உண்டாயிட்டுன்னா வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அது அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று, இட் வாஸ் ஸோ அப்படின்றது போட்டிருக்கு. ஆனால் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் உண்டாகவில்லைன்னு போட்டு. இந்த கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா அப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஒரு பிலீவருக்கு. இப்போ காடு சொன்னால் தப்பாக சொன்னாரா, இல்லாட்டி அவர் சொன்னது எதுவும் பொய்யா சொன்னாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. காடு பேசுகிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொரு தருணம் இப்படி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் எழுதுகிற கவிதை இந்த நடையை பார்த்து யார் எழுதியிருப்பாங்கிறத சொல்லிடுவாங்க நிறைய பேர். இல்லாட்டி ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் நடையையும் அந்த பாடல் ராகத்தையும் பார்த்து இவர் தான் இதை பாடியிருப்பாருங்கிறது 60-70% அசியூம் பண்ணிடலாம். மேலே 4 சீர் கீழே 3 சீர் ஒரு செய்யுள் வந்து அது திருக்குறள், திருவள்ளுவர் தான் எழுதியிருப்பாருன்றது கன்ஃபார்ம். ஓகே. ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா காடு பேசுகிற பேட்டர்ன் நம்மளுக்கு புரியணும். இதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது தெரிஞ்சுக்கிட்டா இது என்ன மாதிரி அவர் பேசுகிறாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப லகுவாக போய் ஜனங்களுக்கு சேருது. ஸோ இப்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் செடிகள் எல்லாம் முளைக்க கடவது என்றார், அது அப்படியே ஆயிற்று. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இன்னும் முளைப்பிக்கவில்லை, உண்டாகவில்லை அப்படின்னு இருக்கு. செடியே உண்டாகலை, ஒன்றும் உண்டாகலைன்னு இருக்குது. ஸோ இதுக்கான இதை விளக்கிறதுக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு போகிறோம். உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு உதாரணம் சொல்கிறது ஆதியாகமம் 2:17 நான் சொல்கிறேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதாம்கிட்ட ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட பழத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளில்னா நம்மளுக்கு தெரியும் 24 hours கணக்கு. சாகவே சாவாய் அப்படின்னாரு. ஆதாமும் போய் சாப்பிட்டாரு. ஆனால் மரித்தாரான்னு கேட்டால் இல்லை. அப்போ அடுத்த கொஸ்டின் வரும், இப்போ காடு என்ன தப்பாக சொல்லிட்டாரா, அவர் சொன்னது நடக்கலையே. ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் கூட தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஏதோ ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் தப்பு இருக்கலான்னு. காடு தானே சொன்னார், இப்படி நிறைய கொஸ்டின் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 சாமுவேல் 16:1 இருக்குது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய். இப்போ ஆண்டவர் வந்து சவுலை நான் தள்ளிட்டேன்ட்டார். இன்னும் ஆனால் ராஜாவாக இருக்கான். அவருடைய கணக்கில் அவன் ராஜாவே இப்போ கிடையாது. ஆனால் ஜனங்களுடைய கணக்கில் பல வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ராஜாவாக இருக்கான். 38 வருஷம் இருக்கார் அதுக்கப்புறம். ஆமாம், இது நடக்கிறது வந்து 2வது வருஷத்தில் நடக்குது. கரெக்ட். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் ராஜாவாக இருக்கார். அப்போ எப்படி இது? இப்போது நான் கொஞ்சம் புரிய வச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த பேட்டர்ன் எனக்கு புரிஞ்சிருது. நான் புரியாமல் 1-2 பேர் கூட இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்ற அன்னைக்கு அவன் சாகலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு நீ செத்துருவே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வார்த்தை சாக ஆரம்பிக்கிறான், அவ்வளோதான். அன்னைக்கு அவன் சாகலை. சவுலை ராஜாவை தள்ளினார், ஆனால் அன்னைக்கு அவன் தள்ளப்படலை. அதுக்கப்புறம் 38 வருஷம் இருந்திருக்காரு. அதாவது அன்னைக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்க, டெத்துக்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்க. சாகிறதுக்கு 930 வருஷம் ஆயிருக்கு அவர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த தேவன் சொன்னதுனால அந்த வார்த்தை நிறைவேறி முடிக்கிற வரைக்கும் சேர்த்தது. கரெக்ட். புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்பது அவன் மரணத்தை தொடங்கிட்டான்றதை அது குறிக்குது. அன்னைக்கு தான் மரணங்கிறது அன்னைக்கு கிரியேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆதாம் இருக்கிறாரு, கிரியேட் ஆகுது. அன்னைக்கே சாகலை, ஆனால் 930 வருஷம் கழிச்சு செத்துட்டார். ராஜாவா இராதபடிக்கு உன்னை தள்ளினேன் அப்படின்னா அவன் அன்னைக்கே தள்ளப்படலை, தள்ளிட்டார். அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா அதே இதில் சொல்லுவார், அவன் ஸ்தானத்தில் இன்னொருவனை ராஜாவாக இருக்க கட்டளை இட்டேன்பார். அதுவும் முடிச்சிட்டாரு. அதுவும் கட்டளை இட்டுட்டாரு. அந்த இடத்துல இருக்கும், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை ராஜாவாக இருக்கும்படி கட்டளை இட்டேன் அப்படிம்பாரு. அது யாரை பற்றினா தாவீதை பற்றி. ஆனால் தாவீது அப்போ பிறக்கவே இல்லை. அதான் பெரிய விஷயமே. ஏன்னா அதுக்கப்புறம் 38 வருஷம் ராஜாவாக இருந்திருக்கிறார். அந்த 1 சாமுவேல் நீங்கள் வாசிக்கும் போது சவுல் ராஜ்யம் பாரம் பண்ணினா 2ஆம் வருஷம்னு இருக்கும் இந்த சம்பவம் நடக்கிறது. தாவீது ராஜாவானது 30 வயசுல தான். 38 வருஷம் சவுல் இருந்திருக்கிறார். அப்போ இந்த இட்டேன்னு சொல்லும் போது 8 வருஷம் தாவீதே இல்லை பூமியில். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட், ரொம்ப நல்ல ரெவலேஷன். ஆமாம், சரியா? அப்போது இந்த கேல்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்ல வர்றது சொல்லிட்டாரு, நம்ம பார்வைக்கு உடனே முடிக்கணும், அன்றைக்கே நடக்கிறதுன்றது நம்ம நினச்சிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம்.
ஆனால் அப்படி இல்லை, அது ஒரு ப்ராசஸாக வச்சிருக்கிறாரு அவர். ப்ராசஸாக வச்சுருக்காரு. அந்த இனிஷியேஷன் அன்னைக்கு நடந்துருச்சு. ஓகே, இதை தான் நம்ம ரோமரில் பார்க்குறோம். ஆபிரகாமை பற்றி எழுதும்போது எழுதுகிறாங்க, அநேக ஜனங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான். ஸோ இப்போ இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் மரம் உண்டாக கிடவுது, செடி உண்டாக கிடவுதுன்னு சொன்ன ஆண்டவர் அதனுடைய இனிஷியேட்டிவ் விதையை போட்டு முளைக்கிறதுக்கு அந்த வேலையை முடிச்சிட்டார். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஜன்னலை திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, வெளியில் இருக்க ரோடு தெரியும், பக்கத்து வீட்டில் ஏதாவது வண்டி நிற்கிதான்னு தெரியும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் காடை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி இஸ் அ டிரான்செண்டன்ட் பீயிங். யூ கேன் லுக் இன் டு த ஸ்கோப் ஆஃப் டைம். இப்படி எட்டி பார்த்தாருன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அது அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரமோ ஒரு விஷயம்லாம் கிடையாது. இன்னும் 4000 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு கேட்டாலும் அவருக்கு தெரியும். அவரைத்தான் நம்ம காடுன்னு சொல்கிறோம். ஸோ அவருடைய பார்வையில் விதையை போட்டு அவரோட வேலையை முடிச்சிட்டார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு செக் கொடுக்குறீங்க, ஒரு 10,000 rupeesக்கு ஒரு செக் கொடுக்குறீங்க. செக் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. அது கலெக்ஷன் ஒன்று போகும், அந்த பேங்க்குக்கு போகும், போயிட்டு கலெக்ஷன் ஆகி அந்த நீங்கள் உங்ககிட்ட இருந்து செக் வாங்கினவருக்கு போய் சேரும். ஆனால் உங்களுடைய வியூவில் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, செக் கொடுத்துட்டீங்க. இந்த செக்கு நாளைக்கு தான் பாஸ் ஆகும். ஆனால் ஏன் லெஜரில் நான் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிட்டேன்னு எழுதிடுவீங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் முதல் அதிகாரத்தில் மரஞ்செடிகளை படைச்சதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது விளைந்தது 2ஆவது அதிகாரத்துக்கு அப்புறம்தான். ஓகே, முளைப்பிக்க கடவுதுங்கிறது ஃபியூச்சர்ஸுக்கு சேர்த்து உள்ள வார்த்தை. அதோட அது முளைச்சி வரப்போகிறதையும் சேர்த்து அங்கே சொல்லிட்டார். இது இந்த விதமாக முளைக்க போகுது அப்படின்னு அவர் பார்த்துட்டார். அவருடைய பார்வையில் 6000 வருஷத்துலேயே அவர் பார்த்துட்டார். ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ப்ராபப் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு மரத்தில் எத்தனை பழம் இருக்கிறது என்பதை மனுஷனால் பார்க்க முடியும், ஆனால் ஒரு விதைக்குள் எத்தனை மரம் இருக்கிறது என்பதை கர்த்தரால் மட்டும்தான் பார்க்க முடியுமாங்க. அந்த மாதிரி ஸோ காட் அதை கிரியேட் பண்ணும்போதே அதுக்கு பின்னாடி உள்ளதை அவர் பார்த்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன படைக்க போகிறாரு அதெல்லாம் அடுத்து உள்ளது. இதை படைக்கும் போது இதோடைய டிசைனில் இது என்ன செய்ய போகுதுங்கிறத சொல்லிட்டார். அதுதான் அந்த இடத்துல இருக்குது. எக்ஸாக்டாக. ஓகே. ஸோ இதுதான் அவர் பேசுகிற பேட்டர்ன், இது அவர் பேசுகிற விதம். இதை நம்ம ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதோடு நம்ம புத்திசாலிகள் மாதிரி அதுக்கு அடுத்த அதிகாரத்தையும் படிக்காமல் நம்ம ஒரு கேள்வியை எழுப்புறதுங்கிறது நம்மளுடைய இக்னோரன்ஸை குறிக்கிற ஒரு விஷயம் தானே ஒழிய இன்கன்சிஸ்டன்ட்டுங்கிறது இந்த பைபிள் கிடையாது. 200% கன்சிஸ்டன்ட். ஸோ தேவன் ஒரு படைப்பை படைக்கும்போது அந்த 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 படைப்பினுடைய சிருஷ்டிப்பினுடைய டிசைன், அது என்ன செய்ய போது, என்ன பண்ண போது, அதோட முடிவு என்ன, எல்லா கத்தையும் அதை விதைக்கும் போதே சொல்லி முடிச்சிடுறாரு. கரெக்ட் இல்லையா? கரெக்ட். அதுக்கப்புறம் அடுத்து உள்ளதெல்லாம் வரும். சில நேரத்தில் நான் வசனத்திலேருந்தே உங்களுக்கு சொன்ன புரியும்னு நினைக்கிறேன். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யூதாஸை பற்றி சொல்லும் பொழுது, யூதாஸ் அதாவது இது அதோட 100% ஒத்து போகாது, புரியத்துக்காக சொல்கிறேன். யூதாஸை பற்றி சொல்லும் பொழுது காட்டி கொடுத்தவனாகிய யூதாஸ்ன்னு அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ணும்போது வரும். அவர் பேதுருவையும் 12 பேரை செலக்ட் பண்ணாருன்னு சொல்கிற இடத்துல பேதுருவையும் அப்புறம் மத்தியையும் யோவானையும் அந்திரேயும் இப்படி சொல்லிகிட்டே வரும்போது காட்டி கொடுத்தவனாகிய யூதாஸையும் செலக்ட் பண்ணார்னு இருக்கும். அவன் அப்போ காட்டியே கொடுக்கல, கரெக்ட், செலக்ட் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ முன்னாடியே அதை பற்றி, ஏன்னா நம்ம இவங்களுக்கு பின்னாடி உள்ளது தெரிஞ்சிருச்சு. எழுதின யோவானுக்கு இவர் யூதாஸ் ஆச்சே, இவன் காட்டி கொடுத்தவனாச்சேன்னு சொல்லும் போது அந்த பேரையும் சேர்த்து எழுதுறாரு, காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் தான் அப்படின்னு எழுதுறாரு. ஆனால் இவருக்கு பார்த்த பிறகு தான் அது தெரிஞ்சிச்சு, இவருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே அது தெரியும், எடுக்கும் போதே தெரியும். ஸோ அவர் சொல்லும் பொழுதே, இந்த விதையை பற்றி சொல்லும் பொழுதே தன் ஜாதியின்படி முளைப்பிக்க கடவுதுங்கிற டோட்டல் டிசைனையும் சொல்லிட்டார். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் மரச்செடி கொண்டு வந்த பிறகு தான் இதை சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. சூரியனை பார்த்த பிறகு தான் இதை சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. இவங்க அந்த இதில் உள்ள அடுத்த வசனத்தை வாசிக்கலை, இல்லைன்னா வசதியாக தாண்டி போயிட்டாங்க. சரியா?
தேவனாய கர்த்தர் மழையை இன்னும் பெய்விக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் மழையில் என்னென்ன விதமான மழை பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மழை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது ட்ரெஸ்லிங்னு சொல்லுவோம், அந்த லைட்டாக அது தூறல். அதாவது இதெல்லாம் மழையினுடைய தன்மை. ஆமாம். பொதுவாக மழை சொல்லும்போது ஒரு வகையான மழை வந்து தண்ணியில் பெய்யறது, வாட்டர் மேலேருந்து தனியாக வரல. பனிமழை பெய்யறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ரொம்ப பனி மழையை போல பெய்யுது அப்படிம்பாங்க. ஓகே. பனி கட்டி கட்டியாக மழை மாதிரி வருதுப்பா பனிமழை அப்படின்னு சொல்லுவாங்க. பனி மழை மாதிரி பெய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பனி எப்படி மழை பெய்யுதோ அந்த மாதிரி பெய்யுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க இந்த வசனத்தில் மழை பெய்யலை அதனால் முளைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் வாதத்துக்கு வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பூமியிலிருந்து எழுந்த பனியானது பூமியை நிரப்பிற்று. ஏன்னா மழை பெய்யலை, மழை பெய்யல வரைக்கும் மழைன்றதே கிடையாது. மழை நோவா காலத்தில் தான் வருது. அப்போ இதை முளைப்பிக்கிறதுக்கு தேவையான தண்ணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியிலேருந்து எழும்பின பனி பூமியை நினைத்திற்று. மேலேருந்து வந்து தான் தண்ணி புல்லை நிரப்பணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. எல்லாம் மழையை நம்பி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மழை பெய்யாத காலம் வருகிற போது நம்ம சொட்டு நீர் பாசனம்னு சொல்லி போர்லேருந்து தண்ணி எடுத்து பூமியிலேருந்து தண்ணி எடுத்து பூமியை நிரப்பணும். கரெக்ட். இப்போ இருக்க மெத்தட். ஒரு காலத்தில் வானத்துலேருந்து தான் மழை வந்து விவசாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் மழை பெய்யாத காலங்கள் 2 வருஷம் 3 வருஷம் மழை பெய்யலன்னு பூமிக்கடியில் தண்ணி எடுத்து அந்த தண்ணி எடுத்து பூமியை நிரப்பினாங்க இவங்க. இதே விஷயம் அங்கே நடந்துருச்சு. நம்மளுக்கே பண்ண முடியும்னா அவர் பண்ண முடியாதுங்களா? அதனால் இவங்க எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு வியூவை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு கிராஸ் செக் பண்ணுறதில்ல, வசனத்தை தெளிவுபடுத்திக்கிறதில்ல, புரிஞ்சுக்கிறதில்ல. உடனடியாக இது தப்பு, இது இல்லை, இது என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பைபிளே தப்புன்றாங்க. கரெக்ட். கேட்டால் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. இவங்க 1000 தப்பு சொல்லிட்டு ஒன்று தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. நான் அன்றைக்கி கரெக்டாக தானேங்க சொன்னேன் உங்ககிட்ட அப்படிம்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த 2 கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கேள்விகள் வந்து இன்னும் நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது. கடைசியாக அந்த கேள்விக்கு ஒரு பதில் நம்ம சொல்லிட்டு முடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின், 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அது அப்படியே ஆயிற்று. நம்ம நினச்சிக்கிறோம் வெளிச்சம்னாலே சூரியன் இருந்தால் வரணுமா? அவசியமே இல்லையே. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறது சூரியன்லேருந்து நம்மளுக்கு வெளிச்சம் வரும். அதை விட்டால் நைட்டு முழு நிலாவாக இருந்தால் நிலாவிலேருந்து வெளிச்சம் வருது. ஸோ இதனுடைய ரெஃபரன்ஸ் வருஷம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21:23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ அந்த 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் சொன்னது சூரியனோட வெளிச்சம் இல்லை, அதான் ஆண்டவருடைய வெளிச்சம். தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது. அதாவது சந்திரனுக்கு சோர்ஸ் லைட் வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை பட்டு தான் அது பிரதிபலிக்குது. அப்போ சூரியனுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல. எக்ஸாக்டாக. சூரியனுக்கு ஒரு சோர்ஸ் இவருடைய முகம். இப்போ மோசேக்கு தேவனுடைய முகத்தை பார்த்து பிரகாசித்ததுன்னு இருக்குது. அவருடைய முகம் சோர்ஸ் லைட் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி சூரியனுடைய பிரகாசம் வந்து அதுக்கான சோர்ஸ். ஏன்னா இது கிரியேஷன், படைப்பு தான். படைக்கணும்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல. அவர் தான் அந்த சோர்ஸ் தான் அவர் லைட். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு லைட்னாலே சூரியன் தான் வந்திருக்கணும், ஏதோ நம்ம அதிகமாக ஞானிகள் மாதிரி அதெல்லாம் 3ஆவது வசனத்திலேயே வந்து வெளிச்சம் இருக்குன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. செடி எப்போ வரும்போது வெளிச்சம் இல்லையா? இதெல்லாம் கேட்குறது நம்மளுடைய இக்னோரன்ஸ். என்னடா உலகம் லைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இவங்க சொல்லுவாங்க இந்த சிக்கிமுக்கி கல் நெருப்பு வந்துச்சு இல்லைங்களா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், இது பைபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல மில்லியன் வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சரியா? சயின்டிஃபிக்கலி லைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் 100-150 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 6000 வருஷம், நம்ம கணக்கு 5000 வருஷத்துக்கு லைட்டே இல்லை. ஸோ இவங்களே இந்த சோர்ஸ் லைட்டை வச்சு தான் நம்மளே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே. ஸோ இவங்க இந்த லைட்டை பற்றி இவங்க கண்டுபிடிக்கிற ஒரு லைட்டு, அதுவும் டெம்பரவரி லைட்டு, இது சரி ஃபியூஸாக போயிடுது. இந்த லைட்டை கண்டுபிடிச்சி விட்டு இன்னும் இவங்களால்
ஒரு டிகிரி கூட முன்னாடி போயிட முடியாது. போனால் கதை முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த பூமி சுற்றி வரும்போது மே மாதம் நம்ம கிட்ட வருவோம். ஆமாம் இல்லையா? அதுவே நம்மளால் இப்போ தாங்க முடியல இப்போ இருக்கிறத. அதை உண்டாக்கினவர் அவர். ஆனால் அவர் இல்லை, அப்படி இல்லை. கிரியேஷனை பற்றி எனக்கு ரொம்ப சரி ஓகே. பட் அது அறியாமையில் கேட்கறதான்னு வச்சுக்கோ. ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்கு. கர்த்தர் ஆனால் அதுக்கான பதிலை வேதாகமத்தில் வச்சிருக்கிறார். அதான் ரொம்ப வேதத்தை ஆராயும் போது கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இந்த கிரியேஷன் சாதியாமல் ஒன்றை பற்றினதால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே சில கேள்விகளுக்கான பதில் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக இதிலிருந்து நம்ம சில கேள்விகளும் பதில்களும் பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கும் சொல்கிறோம், கேள்விகளை கமெண்ட்லேயோ அல்லது குறிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெயில்லையும் பண்ண நல்லது. இந்த கமெண்ட்டில் ஏன்னா நிறையா அன்வான்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே பார்ப்பீங்க. சும்மா இந்த ப்ரோக்ராமுக்கு சம்மந்தம் இல்லாத கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறோம் சில நேரத்தில். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெயில்லையும் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்க. பிரதர் அதுக்கு வேதாகம துணையோடு கர்த்தர் துணையோடு உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர்.